அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்கள், எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெற்றிலைங்க. வெற்றிலையில் 2 வகை இருக்குங்க. அதில் இது செங்காம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதனுடைய அந்த காம்பு பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் இருக்குங்க. அது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சையும் இருக்குங்க. இப்போ வெற்றிலையில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் நம்ம தாம்பூலம் கொடுக்கறத பழக்கமாக வச்சுருக்கோங்க. அதே மாதிரி வெற்றிலை போடுறதுக்கு நீங்கள் யோசிக்கவே கூடாதுங்க. ஏன்னா வாரத்தில் ஒரு 2 நாளாவது சாப்பிட்டதுக்கப்புறமா தாம்பூலம் தரிக்கும் பழக்கத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் சுண்ணாம்பு, பாக்கு, வெற்றிலை எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சுகரெல்லாம் நல்லா குறையுங்க. நல்லா மென்று சாப்பிடணுங்க. அப்படி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்புல ஏற்படக்கூடிய நிறைய நோய், அதாவது கபம், சளி பிடிக்கிறது, அதெல்லாம் போக்கும்னு சொல்லலாங்க. இப்போ இந்த வெற்றிலையை வச்சு நான் ரசமெல்லாம் அடிக்கடி பண்ணுவேங்க. அது ரொம்ப நல்லதுங்க. இது வீட்டில் வளர்க்குறதுன்றது ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. அது பாருங்கள், காம்பு அங்கங்கே அந்த முண்டாக இருக்கும் பாருங்கள், அதை உடச்சி நம்ம மண்ணில் நட்டு வச்சாலே நல்லா வளர்ந்துருங்க. சில வீடுங்களில் பார்த்திங்கன்னா மேல் மாடி வரைக்கும் கீழே தரையிலேருந்து போகுங்க. ஆனால் நான் மாடியில், மொட்டை மாடியில் தொட்டியில் தாங்க வச்சுருக்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.